வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 லட்சம் கோடி ரூபாய் பணம் மாயம், ஆவணங்களும் இல்லை. சபையில் அதிர்ச்சி தகவல். சிறையில் இருப்பது என்னுடைய மகன், பேரப்பிள்ளைகள் எங்கே? குழப்பம் விளைவித்த அம்பிட்டிய தேரர் கைது. கொழும்பில் பல லட்சம் ரூபாவை நூதனமாக திருடிய பெண் சிசிடிவியில் சிக்கினார். 35 லட்சம் தருகின்றேன், முறைப்பாடு செய்யாதீர்கள். வைத்தியரின் செயலால் சிக்கிய பெற்றோர். இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், தயார் நிலையில் சுகாதார சேவையாளர்கள். வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட துப்பாக்கி, சினிமா பாணியில் சிக்கிய துமிந்த திசாநாயக்க. முழு விபரம் இதோ. வடமத்திய ராணுவ முகாமிலிருந்து பாதாள உலகத்தினருக்கு வழங்கப்பட்ட 73 துப்பாக்கிகள். பிரபல நடிகை வீட்டில் தீவிர சோதனை. உள்நாட்டு செய்திகள். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களில் சுமார் 20 டிரில்லியன், அதாவது 20 லட்சம் கோடி ரூபாய் பணத்துக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை எனவும், அது தொடர்பான ஆவணங்கள் மாயமாகியுள்ளதாகவும் என்ற நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றில் இன்று இதனை தெரிவித்த அவர், එකයි 2,16,587 දිනක් සඳහා ණය ලබා දී ඇත. හතරවෙනි පිළිතුර මෙම ණය යෝජනා ක්‍රමය යටතේ ණය ලබා දීමේදී භාවිතා කරන නිර්ණායකයන් ණය ගැනුම්කරු ගොවියෙකු විය යුතුය. ගොවියෙකුට මෙම ණය යෝජනා ක්‍රමය යටතේ ණය ලබා දීමට වගා කිරීම සඳහා අමන් සතුව හෝ බදු හිමිකමක් සතුව හෝ අඳ පදනමින් හෝ ඉඩමක් හිමිවිය යුතු අතර හිමිකමක් නොමැති නමුත් රජයේ බලපත්‍රයකින් හිමු ඉඩම පවතින හෝ ඉඩමක් නොමැති නමුත් යම් කාලයක් සඳහා වගා කිරීමට ඉඩම් හිමියෙකුගෙන් අධිකාරී අයිතිය ලබාගත තිබිය යුතු වේ. ණය ගැනුම්කරු කිසිදු මූල්‍ය ආයතනයකින් ලබාගත් ණයක් පැහැර හැරිය අයෙකු නොවිය යුතුය. கடந்த காலங்களில் எவ்விதமாக வரையறைகளும் இல்லாமல் வெளிநாட்டு அரச முறை கடன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களினால் செயற்படுத்தப்படும் கருத்திட்டம் என்ன? அந்த கருத்திட்டத்தால் வினைத்திறனான பிரதிபலன்கள் கிடைக்க பெறுமா என்பது குறித்து முறையாக ஆராயப்படவில்லை. பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களையும் கொள்ளையடிக்கும் கலாச்சாரமே காணப்பட்டுள்ளது. பெற்றுக்கொண்டுள்ள வெளிநாட்டு அரச முறை கடன்களில் சுமார் 20 டிரில்லியன் ரூபாய் வரையிலான நிதிக்கு என்னவாயிற்று என்பதற்குரிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகள் ஏதும் கிடையாது. இவ்விடயம் குறித்து கணக்காய்வு திணைக்களம் ஊடாக விசேட நடவடிக்கைகள் எதிர்வரும் காலங்களில் எடுக்கப்படும். பெற்றுக்கொண்ட அரச முறை வெளிநாட்டு கடன்கள் முறையாக முகாமைத்துவம் செய்யப்பட்டு கணக்காய்வுக்குட்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் தரவுகள் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்ததால் இந்த நாடு நிதியியல் ரீதியில் வங்குரோத்து நிலையடைந்திருக்காது என்றார். மட்டக்களப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமன ரத்ன தேரர் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை உகன போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உகன போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த 2 பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேரர் அந்த போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. අර තාත්තා ගෙනාවනේ බයිසිකලේ ළමයි දෙන්න දාලා ගෙනාවනේ. දැන් මට ළමයි දෙන්න කියන්න කාටද දුන්නේ කියලා. ළමයි දෙන්න ගෙදර අම්මලා ගාවට ගිහින් දැම්මා. කාටද ගිහින් දැම්මේ? ඒ ළමයි අම්මා මෙයාගේ අම්මා ගාවට දුන්නා. අම්මා කොහෙද ඉන්නේ? අයි ටීවී එකේ නගුවා ඊට දාන්න. කො ටීවී කරා ගෙන්නන්න මෙතන. සරෙන් කතා කරන්න බෑ. අයි සරෙන් කතා කරන්න බෑ කියන්නේ. අයි සරෙන් කතා කරන්න බෑ කියන්නේ. නෑ. තමුන්ට දරුවා ඉන්නවද? ඉන්නවනේ යකෝ කොහොමද ජාතක කියලා බලන්න. කොහෙද බීලා ඉන්නනේ යකෝ අපිට කතා කරන්න තිබ්බා. කාට හරි කෝල් එකක් දෙන්න තිබ්බා. එහෙමනම් දරුවෝ නම් කරු දුන්නේ. මම දරුවෝගේ සීයා. මං දරුවෝගේ සීයා නේ මගේ පුතා.
දැනගනි ඒක. උඹ දන්නවද දැනගනි මේ කූඩුවේ ඉන්න මගේ පුතා. දරුවා දෙන්නකෝ. උඹට සෙල්ලම් ගැති අනුර කුමාරගේ රජයනේ. උඹට සෙල්ලම් ගැති. මේක දෙන්නම් පොලිස්පතිට. දරුවා මහපාර දාලා ළමා කාර්යාංශ තියනවා නේද? ළමයි ගැන අයිතිවාසිකම් කතා කරනවා නේද? එහෙනම් දරුවා දෙන්න පොලිසියට ගන්න ඕනේ. අයිති දරුවා දෙන්න පාරේ යන්නේ පිටියට මොකද තියෙන අයිතිය? මගේ கொழும்பின் புறநகர் பகுதியான மாலபேயில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் காசாளராக பணிபுரிந்த பெண் அந்த நிறுவனத்தின் பெட்டகத்திலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாவை திருடியுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். குறித்த சந்தேக நபரான பெண் தற்போது அங்கிருந்து தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை கண்டுபிடிக்க மாலபே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாளராக பணிபுரியும் போது அந்த பெண் தனது ஒரு கையில் வைத்திருந்த கைக்குட்டையை பயன்படுத்தி நுட்பமான முறையில் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவிலும் பெண்ணின் மோசடி பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனக்கு கீழ் பணியாற்றும் யுவதியொருவரிடம் தவறாக நடக்க முயன்று சிக்கிய மருத்துவர் ஒருவர் பாதிக்கப்பட்ட யுவதியின் குடும்பம் தன்னிடம் கப்பம் கோருவதாக போலி முறைப்பாடு செய்துள்ளார். காலி கராப்பிட்டிய மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவர் உணவட்டுன பிரதேசத்தில் தனியார் மருத்துவ சிகிச்சை நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றார். අපිට කියන්න ඒක මොකක්ද උනේ කියලා කියන්න. අතින් ඇල්ලුවා. අතින් ඇල්ලුවේ මොකද වැඩගෙන ඔයා ડોක්ටර් කෙනෙක්. වැරද්ද මොකද්ද වැරද්ද? அத்துடன் குறித்த மருத்துவ சிகிச்சை நிலையத்துடன் இணைந்ததாக வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குவதற்கான வாடகை அறைகளும் உள்ளன. இந்நிலையில் குறித்த மருத்துவர் தனது மருத்துவ நிலையத்தில் பணியாற்றும் யுவதியொருவரை மருத்துவ நிலையத்துடன் இணைந்த வாடகை அறையொன்றுக்குள் வைத்து தவறான முறைக்குட்படுத்த முயன்றுள்ளார். எனினும் குறித்த யுவதி அங்கிருந்து தப்பி வந்து தனது கணவர் மற்றும் பெற்றோரிடம் அது குறித்து முறைப்பட்டுள்ளார். அவர்கள் மருத்துவரை தேடி வந்து சண்டையிட்ட போது தனக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக 35 லட்சம் தந்து பிரச்சனையை சமாதானமாக முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட யுவதியின் தரப்பும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் மருத்துவர் சார்பில் முதற்கட்டமாக வழங்கப்படுவதாக வாக்களித்த 5 லட்சம் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட யுவதியின் பெற்றோர் சென்றிருந்த நிலையில் அவர்கள் தன்னிடம் கப்பம் கோருவதாக தெரிவித்து போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்துள்ளார். யுவதியின் பெற்றோர் தற்போது ஹபராதுவை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் அதுலலியன பத்திரன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்த அவர், கடந்த சில வாரங்களாக சில ஆசிய வலய நாடுகளில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிப்பை அவதானிக்க கூடியதாக உள்ளது. கொரோனாவின் உபதிரிவே இவ்வாறு பரவலடைந்து வருவதாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இது மிகவும் பாரதூரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் திரிவாக அடையாளப்படுத்தப்படவில்லை. இலங்கையிலும் 20 வரையான வைத்தியசாலைகளில் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பொன்றை முன்னெடுத்து வருகிறோம். அதனூடாக இன்ஃபுளுவென்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். நாளாந்தம் வைத்தியசாலைகளிலிருந்து நோயாளர்களின் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்க பெறுகின்றன. அந்த தரவுகளின் அடிப்படையில்
இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியமின்றி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. ஆயினும் சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். சுகாதார அதிகாரிகள் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடனேயே செயற்பட்டு வருகின்றோம். கொரோனா நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம். அதனை எதிர்கொள்வதற்கு எமது வைத்தியசாலை கட்டமைப்புகள், ரசாயன ஆய்வு கூட கட்டமைப்புகள், பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்றார். நுவரெலியா மாவட்ட மோட்டார் போக்குவரத்து அலுவலக அதிகாரிகளால் நுவரெலியா வீதியில் செல்லும் அனைத்து வாகனங்களையும் திடீரென பரிசோதனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்நடவடிக்கை நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டது. நுவரெலியா போக்குவரத்து போலீஸ் பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன. குறித்த பரிசோதனையின் போது பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு ஏற்ற நிலையில் உள்ளதா என்பது குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளையும் தனியார் பேருந்துகளையும் பொருத்தமற்ற நிலையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பல தனியார் வாகனங்களையும் தற்காலிகமாக சேவையிலிருந்து நிறுத்துவதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் அந்த வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை 14 நாட்களுக்குள் சரி செய்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவித்தல் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருதியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் இடம்பெற்ற வாகன விபத்துகளின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டும் இனி வரும் நாட்களில் வாகன விபத்துக்களை குறைப்பதற்கு, விபத்துகளால் பலர் உயிரிழப்பதையும் அங்கவீனர்கள் ஆவதையும் தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றுக்குள் தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு திம்பிரிகசியாயவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது பயங்கரவாத விசாரணை பிரிவினராலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 2 பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் 48 மணித்தியாலங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முன்னாள் அமைச்சரான துமிந்த திசாநாயக்க 6 மாதங்களுக்கு முன்பு தனது சமையல்காரர் மூலம் ஹவ்லாக் வீட்டு தொகுதியில் உள்ள கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி அதை மறைத்து வைக்குமாறு அறிவுறுத்தியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹவ்லாக் வீட்டு தொகுதியில் வசிக்கும் 68 வயதுடைய ஒரு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த துமிந்த திசாநாயக்கவின் சமையல்காரரை கைது செய்வதற்காக நேற்று முன்தினம் மாலை ஒரு சிறப்பு போலீஸ் குழு அவிசாவளை பகுதிக்கு சென்றிருந்தது. போலீஸ் விசாரணைகளில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஹவ்லாக் வீட்டு தொகுதியில் வசிக்கும் 68 வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது. பையில் T56 ரக துப்பாக்கி இருப்பது தெரியாமல் ஆயுதம் அடங்கிய பையை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாக அந்த பெண் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இந்த பை கடந்த 6 மாதங்களாக அந்த பெண்ணின் வீட்டில் இருந்துள்ள நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதியன்று அந்த பெண்ணின் மகன்களில் ஒருவர் அந்த பையை சுற்றுலாவிற்கு எடுத்துச் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் காரின் பின்புறத்தில் குறித்த பையை வைக்கும் போது அதிலிருந்து துப்பாக்கி கீழே விழுந்துள்ளது. இதனை அவதானித்த அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர் உடனடியாக வெள்ளவத்தை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆயுதத்தை ஆய்வு செய்த போது அது நவீன T56 ரக துப்பாக்கி என்பது தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு இராணுவ முகாமில் இருந்து ரகசியமாக வெளியில் கொண்டு வரப்பட்டு பாதாள உலகத்தினரின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் T56 ரக துப்பாக்கிகள் தொடர்பில் விசாரிக்கும் சிறப்பு போலீஸ் குழு பிரபல நடிகை ஒருவரின் வீட்டையும் பரிசோதனை செய்துள்ளது. நடிகையின் மகனுக்கு துப்பாக்கி விற்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் சமீபத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரபல
நடிகையின் வீடு முழுவதும் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நடிகை அரசியலுடன் தொடர்புகளை கொண்ட ஒருவர் ஆவார். மேலும் அவரது கணவரின் வணிகங்களுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சில அரசாங்க அமைச்சர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. குற்றப்புலனாய்வு துறையினர் நடத்திய விசாரணையில் முகாமில் இருந்து 73 T-56 ரக துப்பாக்கிகள் உட்பட சுமார் 75 துப்பாக்கிகள் ரகசியமாக வெளியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆயுதங்களிலிருந்து 36 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 39 ஆயுதங்கள் மீட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வு துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி கடத்தல் பற்றிய தகவல் 2020 ஆண்டு ஜூன் மாதம் 29 அன்று தெரிய வந்துள்ளது. போலீஸ் சிறப்பு அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹோமாகம பிட்டிபனவில் உள்ள ஒரு வணிக இடத்தை சோதனை செய்த போது அங்கு T-56 ரக துப்பாக்கிகள் மற்றும் ஒரு T-81 ரக துப்பாக்கி உட்பட ஏராளமான ராணுவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எமது தலைவர் ரோஹண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட இதுவரை எங்கும் கூறாத நான் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா? நான் ஒருபோதும் எங்கும் அவ்வாறு எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இதனை தெரிவித்த அவர், හර්ෂ මන්ත්‍රීතුමා මං ගැන පැරදි අදහසක් මේ සභාවට කිපලා තියෙනවා. විශේෂයෙන් මම කිව්වා කියලා අර්ජුනා MP කිව්වා කියලා යාට මම ප්‍රභාකරන්ට මේ උතුරේ පිළිරුවක් හදන්න යනවා නැත්නම් ඒ වගේ කතාවක් කියලා තිබ්බා. හර්ෂණ රාජකරණන් කියලා තියෙන්නේ. මම කිසිම දවසක එවැනි කතාවක් කිව්වේ නැහැ. நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருண MP தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார். பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா MP அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை. எனது கட்சியின் தலைவர் ரோஹண விஜயவீர, நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன். அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன. அதே போன்று 89 ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர். அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றனர். அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோஹண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை. அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா? அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர். அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள். அவர்களுக்காக நான் முன்னிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன். பிரபாகரன் மட்டுமல்ல, உமா மகேஸ்வரன், சபாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர். எனினும் அவை தோல்வி கண்டன. அவர்கள் இறந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்காக நாம் முன் வந்துள்ளோம். நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் JVP தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். අද අපි මේ රට ගොඩනැගීමේ සංවිධාව ගොඩනැගීමේ ක්‍රියාවලියට අත දාලා තියෙනවා. ඒ අත දාලා තියෙන එක වැළැක්වීමටත් නැවත ජාතිවාදී අවසන්නටත් අයි වගේම JVP එක පිළිබඳව නැත්නම් ජාතික ජනබලවේගය පිළිබඳව වැරදි අදහසක් සමාජයට දෙන්නත් මෙවැනි උත්සාහයන් වල නිරත වෙන්න එපා කියලා විරුද්ධ පක්ෂයෙන් මම ඉල්ලා ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, கெஹலிய ரம்புக்வெல்ல மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர உள்ளிட்ட 12 பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
செய்யப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிசவினால் பாராளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கமைய குருநாகல் மாவட்ட உறுப்பினர் தயசரி ஜெயசேகர, சுசில் பிரேம ஜெயந்த, PL நிஷாந்த ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நலிந்த கூறியுள்ளார். மேலும் ஜகத்குமார 10 லட்சம் ரூபாய், குமாரசிறி 9 லட்சம், ஜெயவர்தன 10 லட்சம், நாமல் குணரத்ன 10 லட்சம், தர்மசிறி பண்டா 10 லட்சம், விதுர விக்ரமநாயக்க 15 லட்சம், விமலதீர திசாநாயக்க 30 லட்சம், லக்கி ஜெயவீர 16 லட்சம், ராமலிங்கம் சந்திரசேகரன் 14 லட்சம், ஜோன் அமரதுங்க 40 லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன 100 லட்சம் ரூபாய், கெஹலிய ராம்புக்வெல 110 லட்சம் ரூபாய், DM ஜெயரத்ன 300 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுள்ளனர். மேலும் மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, தயாசிரி ஜெயசேகர மற்றும் கெஹலிய ராம்புக்வெல்ல உள்ளிட்ட 12 பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அனுமதி வழங்கினார். உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் தொடர்பாக குறித்த மாணவியின் தாயார் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றின் மேலதிக நீதவான் முன்னிலையில் சாட்சியம் வழங்கியிருந்தார். இதன்போது தமது மகள் கல்வி கற்று வந்த பாடசாலையின் ஆசிரியரது துன்புறுத்தல் மற்றும் தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரால் அவமானப்படுத்தப்பட்டமை போன்ற காரணங்களாலேயே உயிரை மாய்த்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தமது மகள் ஏற்கனவே 2 தடவைகள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததாகவும் மன உளைச்சலுக்கு ஆளான தமது மகளை தனியாக விட வேண்டாம் என்று உளவல ஆலோசகர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் மாணவியின் தாயார் தெரிவித்தார். எனினும் கொட்டாஞ்சேனையில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் தமது வீட்டுக்கு அருகில் இருப்பதனாலேயே அங்கு அவரை அனுப்பினோம். அங்கு அவர் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த காரணங்களாலேயே தமது மகள் உயிரை மாய்த்து கொண்டார் என தாம் நம்புவதாக மாணவியின் தாயார் குறிப்பிட்டார். தாயாரின் சாட்சி விசாரணை நேற்று நிறைவடைந்த நிலையில் குறித்த மாணவியின் தந்தையின் சாட்சி விசாரணை எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது. சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிவிட்டு இலங்கைக்கு திரும்பிய பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளமை குறித்து கஹதுடுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 38 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயான 38 வயதான சாரங்கா உதேஷிகா பெரேரா என்ற பெண் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். வீட்டின் நெருக்கடி உட்பட பல கனவுகளுடன் அவர் வெளிநாடு சென்றிருந்தார். கடந்த ஏப்ரல் 19ஆம் திகதிக்கு முன்பு இலங்கைக்கு திரும்பி விடுவதாக அவர் தனது கணவரிடம் கூறியிருந்தார். எனினும் அதன் பின்னர் அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்காதமையினால் அவரது கணவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏப்ரல் 14ஆம் திகதி அதிகாலை 2:05 மணிக்கு அவர் இலங்கைக்கு வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சாரங்காவின் கணவர் பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையிடம் மேற்கொண்ட விசாரணையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது ஏப்ரல் 14ஆம் திகதி அதிகாலை 3:30 மணியளவில் சாரங்கா 2 பொதிகளுடன் வாடகைக்கு எடுக்கப்பட்ட காரில் புறப்பட்டு சென்றமை தெரிய வந்தது. இதையடுத்து விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் காரின் பதிவு எண்ணை கண்டுபிடித்து ஓட்டுநரை விசாரணைக்காக அழைத்தனர். விசாரணையின் போது தம்புள்ளை பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு அந்த பெண் சென்றதாக தெரிவித்துள்ளார். எனினும் தம்புள்ளை போலீஸ் அதிகாரிகளுடன் நடத்திய ஆய்வின் போது எந்த பெண்களும் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கஹதுடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரி ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அதிகாரி தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரணில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவ இடத்திற்கு முதல் கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் தடயவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர். பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. உயிரிழந்த கடற்படை அதிகாரி 37 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது. இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். நான் பாலத்தீனத்திற்காக செய்தேன், காசாவுக்காக செய்தேன் என இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் உள்ள யூத அருங்காட்சியகம் வெளியே இஸ்ரேல் தூதரகத்தின் 2 ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 31 வயதான எலியஸ் ராட்ரிகஸ் என்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது ராட்ரிகஸ் பாலத்தீனத்திற்கு விடுதலை என்று கோஷமிட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டை தான் செய்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் 2 ஊழியர்கள் கொல்லப்பட்டதற்கு யூத எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு தூண்டுதல் சூழலே காரணம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் ஜாஆர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த தூண்டுதல்கள் பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளாலும் குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்தும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கும் யூத சமூகத்திற்கும் எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து ஐரோப்பிய நாடுகளில் அதிக கவலை இருப்பதாக கிதியோன் சாஆர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அத்துடன் கொடூரமான யூத எதிர்ப்பு கொலையால் தான் அதிர்ச்சியடைந்துள்ளதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான இஸ்ரேலிய தூதர் மற்றும் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் பாண்டாய் ஆகியோர் இந்த விவரங்களை பற்றி தமக்கு தெரிவித்ததாகவும் கொலையாளியை அமெரிக்கா நீதியின் முன் நிறுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். யூத எதிர்ப்புக்கு எதிராக தெளிவாக நின்றதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு நெதன்யாகு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இது யூத விரோதத்தை அடிப்படையாக கொண்டது. வெறுப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விடயங்கள் இடம்பெற்றது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என தெரிவித்துள்ளார். அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடன் நடக்கும் போர் மேலும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய உளவுத்துறை மதிப்பீட்டில் ரஷ்யா அணுகுண்டுகளை பயன்படுத்தும் வாய்ப்பு குறித்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைன் போரில் ரஷ்யா அணுகுண்டுகளை பயன்படுத்தும் சாத்தியம் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் ரஷ்யா தலைமையகம் அவர்களின் ஆட்சி அபாயத்தில் உள்ளது என நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளது. 2025 ஏப்ரலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்த புதிய அணு கொள்கை மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இதில் சாதாரண தாக்குதலுக்கே அணு ஆயுத பதிலடி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சாதாரண தாக்குதலில் அணு ஆயுதமுள்ள நாடு உடந்தையாக இருந்தால் அதை அணு தாக்குதலாகவே ரஷ்யா கருதி பதிலடி செய்யும். ரஷ்யாவின் இரையாட்சி மற்றும் பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான ஆபத்து ஏற்பட்டால் அணுகுண்டு பயன்படுத்தலாம். வான்வழி தாக்குதல், குரூஸ் ஏவுகணை, ட்ரோன், ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் போன்ற பெருந்தொகையான ஒருங்கிணைந்த தாக்குதல் நடந்தால் அது அணு தாக்குதலுக்கு தகுந்த காரணமாக கருதப்படும். இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.